శ్రీనివాస మంగాపురం శ్రీ కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి వార్షిక బ్రహ్మోత్సవాల్లో భాగంగా 5వ రోజు విశేషమైన గరుడ వాహన సేవ అత్యంత వైభవంగా జరిగింది. స్వామివారు 4 మాడా వీధుల్లో విహరించి భక్తులకు దర్శన భాగ్యం కల్పించారు. వాహనం ముందు గజరాజులు నడుస్తుండగా భక్తజన బృందాలు చెక్క భజనలు కోలాటాలతో స్వామివారిని కీర్తిస్తుండగా కేరళ కళాకారుల వాయిద్యాలు మంగళ వాయిద్యాల నడుమ స్వామివారి వాహన సేవ కోలాహలంగా జరిగింది. భక్తులు కర్పూర హారతులు సమర్పించి స్వామివారిని దర్శించుకున్నారు. శ్రీవారి బ్రహ్మోత్సవాలలో గరుడ వాహనోత్సవం అతి ముఖ్యమైనది. గరుడ వాహనంపై ఉన్న శ్రీవారిని దర్శిస్తే మోక్షం సిద్ధిస్తుందని భక్తుల నమ్మకం. శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద முந்தம் அர்ச்சக சுவாமி பகவான் அருளுவதற்கு முன்பாக ஆரத்தி நம் பொருட்டு காண்பித்து கொண்டிருக்கிறார். நாமும் நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். எத்தனை அழகான ஆரங்கள், லக்ஷ்மி ஹாரம் என்ன, மேலே பூமாலைகள் என்ன, திருத்துழாய் மாலை என்ன என்று அனைத்தையும் சாத்தி கொண்டு பகவான் கருடா ரூடனாக எழுந்துருள நமக்கு காட்சியளிக்க ஊர்வலம் கண்டருள தயாராகிவிட்டான். இதை கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் இருக்கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெற்ற தாயாரை பற்றினால் அல்லது அலர்மேல் மங்கை தாயாரை பற்றினால் நிச்சயமாக நமக்கு ஏற்றம் உண்டு, வாகனமாக இருக்க வேண்டும் என்று. ஆக 2 விதமாக பெருமையும் அந்த கருத்மானுக்கு உண்டு. தோளில் மட்டுமல்ல, கருத்மான் பகவானை எப்போதும் தன் ஹிருதயத்திலும் தாங்கிக் கொண்டிருக்கின்றான். ஈஸ்வர சம்ஹிதையில் கருடனை தியானம் செய்யும் விதானத்தை உபதேசித்துள்ளது. இவை அனைத்தும் பிரம்மோற்சவத்தில் துவஜாரோகணத்தில் துவஜஸ்தம்பத்தில் கருத்மானின் படத்தை அதாவது கொடியை ஏற்றும் போது அர்ச்சக சுவாமிகள் ஜபிப்பார்கள். உலக நன்மைக்காக, அடியார்களின் உய்வுக்காக நடந்தேறுகின்றது. உலகில் உள்ள 32 சத்வித்தைகளில் கருட வித்யைக்கு முதலிடம் கூறப்பட்டுள்ளது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற 4 பலன்களையும் தரவல்லது கருட மந்திரம் என்பதால் ஸ்ரீ ஆளவந்தார் அந்த ஆச்சாரிய சார்வபௌமர் மகனீயர் ஸ்தோத்திர ரத்னம் என்னும் ஸ்லோகத்தை தொகுப்பில் உள்ள ஒரு ஸ்லோகத்தாலே ஸ்ரீ கருத்மானின் உயரிய கைங்கரியங்களை அதாவது எம்பெருமானுக்கு செய்யும் கைங்கரியங்களை விவரித்து கூறுகையில் தாசசகா வாகனம் ஆசனம் துவஜக எஸ்தே அந்த மந்திரங்களை நாம் சேவிக்கப் போகிறோம். ஸ்ரீ ஆச்சஸ்திதே கருட பகவான் எம்பெருமானுக்கு ஆசனமாகவும் வாகனமாகவும் சாமரமாகவும் இருந்து கைங்கரியங்களை செய்து வருகிறார் என்று அருளி செய்துள்ளார். அனைத்து வேதங்களும், வேதத்தை தொடர்ந்து ரிஷிகளும், ரிஷிகளை தொடர்ந்து ஆழ்வாராதிகளும், ஆழ்வாராதிகளை தொடர்ந்து ஆச்சாரிய ஆதிகளும் இவ்விடத்தில் சாதித்தருளியது. வேதத்தின் பிரதிபட்டனாக இருக்கும் எம்பெருமானுக்கு வேதமே கைங்கரியம் செய்கிறது என்று இப்பொழுது அர்ச்சக சுவாமி பெருமானுக்கு திருஷ்டியை சுத்தி போடி கருடனை மனதார வழிபட்டு வெளியில் பிரயாணம் செய்தலால் எல்லா ஆபத்துகளும் நீங்க பெற்று நல்ல பலன்களையே அடையலாம் என்று பாஞ்சராத்திர ஆகமத்தில் உறுதிபட கூறப்பட்டுள்ள ஒன்று. லங்கையில் ஸ்ரீராமன் நாகபாசத்தால் கட்டுண்ட போது ஸ்ரீ கருத்மான் சொல்வதை பற்றி ஸ்ரீராமன் நாகபாசத்தால் கட்டுண்ட போது